அஜித்குமாரை சாவடிச்சிட்டா போருமா? இப்போ என்னுடைய நகை 9 பவுன் தொலைஞ்சு போச்சுன்னா அஜித்குமார் சாகடித்த உடனே நான் போய் பால் ஊற்றிட்டு வருவேன்னா? நான் திரும்ப புகார் கொடுத்து எனக்கு என்னுடைய 9 பவுன் நகை இல்லைன்னு நான் கேட்டிருப்பேனே. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் புகார் கொடுத்தீங்களான்னு கேட்டிருக்கலாம். இது வந்து ஆராசா கிட்ட 2Gயை பற்றி பேட்டி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேள்வி கேட்குறவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அவர் தெளிவாக இருப்பார், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பயங்கரமாக பதில் சொல்லுவார். கேள்வி கேட்குறவன் கன்ஃபியூஸ் ஆகி 3 முக்கியமான கேள்வியை மறந்துடுவான். அந்த மாதிரி தான் இந்த நிகிதா விஷயத்தில் நடந்திருக்கு. ஆனால் ஆராசா பாவம் சொல்லிக்கிட்டே இருக்கார், வர சொல்லுங்கள், சிதம்பரம் என் கூட பேச சொல்லுங்கள். அப்போ சொன்னார், ஜேபிசி இது பண்ணும்போது சொன்னார் பேச சொல்லுங்கன்னாரு. பாவம் அது யாருமே அதை பண்ணலை. ஸோ நிகிதா அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி இன்னி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ நீங்கள் போய் நாளைக்கு என்னை பற்றி ஒரு 4 பத்திரிக்கையில் வருது, இந்த ரவிங்கிறவர் வந்து இப்படியெல்லாம் பேட்டி கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி காசு வாங்குறாரு, திமுகவுக்கு எதிரான கருத்தை சொல்லிட்டு காசு வாங்குறாருன்னு போட்டிருந்தா, காசுன்னா 50 பைசா கூட காசு, 5 லட்சம் கூட காசு, காசுன்ற வார்த்தையை பயன்படுத்தினாலே என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க.